பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கீங்களா? பெண்களுக்கு உதவி செய்தாங்கன்னு சொன்னா வேற தப்பா எடுத்துக்கிட கூடாது. நான் திருசாவை சொல்றேன்னு யாராவது தப்பா எடுத்துக்கிடாதீங்க. எம்ஜிஆர் மைசூர்ல போய் மூகாம்பிகளை வாழ் கொடுத்தாரு. இவரு எம்ஜிஆர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அங்க கொண்டு போய் வாழ் கொடுத்தாரு. எப்ப எம்ஜிஆருக்கும் உனக்கு யானி வச்சா எட்டுமா? எழுதி கொடுத்தா பேசுவாரு. எழுதி கொடுத்தா பேசிட்டு நடிகர் மாதிரி அப்படி 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 ஒரு சைகை காமிப்பார். இல்ல அப்படி சைகை காமிப்பாரு. இளந்தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துள்ள போது முதலமைச்சர் தலையை இப்படி குனிஞ்சிக்கிட்டு தான் இருப்பார். முதலமைச்சரை கேட்டு அவரு நாகர்கோவில் எம்எல்ஏ நம்முடைய ஆஸ்டின் அவர்கள், முதலமைச்சரே கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்கன்னு சொல்லுவார். இவர் வாய் எங்கிருந்து திறக்க? எழுதி கொடுத்தா பேசுவார். எழுதி கொடுத்தா பேசிட்டு நடிகர் மாதிரி அப்படி 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 ஒரு சைகை காமிப்பார். மூஞ்சில் அடிச்சிட்டோம் இல்ல அப்படி சைகை காமிப்பாரு. 5 நிமிஷம் பேசினாராம். பரோட்டாவை கொத்துன மாதிரி கொத்திட்டாங்களாம். எப்படி பாருங்களா, எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமிர் இருக்கும் அவருக்கு. நம்முடைய தலைவர் தோத்தத அந்த தொகுதியில் போய் 5 நிமிஷம் பேசினேன். நீ வா, இடைத்தேர்தல் எல்லாம் நீ பேசி பேசி சுற்றி வா, இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலும் நீ வெற்றி பெற முடியாது என்ற வரலாறு நாங்கள் உருவாக்குவோம். இன்னைக்கு உனக்கு ஓட்டு போட்டவன் அத்தனை பேரும் என்ன சொல்றான் தெரியுமா? ஐயோ தெரியாம எப்படியே போட்டவன், என் பேத்தி சொல்லிச்சு, என் மகா சொன்னா, என் காலேஜில் உள்ள பிள்ளை சொல்லிச்சு, போட்டுட்டோம். இந்த 1000 கொடுக்கறது 2500 தருவான்னு சொல்லி நாங்கள் போட்டோம். 6 சிலிண்டர் தருவாருன்னு சொல்லி போட்டோம். வேலை இல்லாதவர்களுக்கு 4500 தந்துருவாருன்னு போட்டோம். எல்லாமே ஏமாற்று வேலையை இன்னைக்கு ஏமாற்றுகின்ற முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். தேர்தல் வந்தது. தேர்தல் வரும்போது திருச்சியில் மாதா கோயிலில் முட்டு போட்டு நடந்தார். உடனே பார்த்தாங்க ஆர்சிக்காரங்களாம், நினைச்சாங்க அடே அப்பா எவ்வளவு தூரம் மதத்தை மதிக்கிறாருன்னு சொன்னாரு. தேர்தல் முடிஞ்சிச்சு. அடுத்த ஆளு திருச்செந்தூரில் வேலை தூக்கிட்டு வந்து நின்னாரு. அதுக்கு முன்னால் நின்னா தப்பா போயிடுன்னு சொல்லி தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்திருக்காரு. இவரு சொல்றாரு, எம்ஜிஆர் மைசூர்ல போய் மூகாம்பிகளை வாழ் கொடுத்தாரு. இவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அங்க கொண்டு போய் வாழ் கொடுக்காரு. எப்ப எம்ஜிஆருக்கும் உனக்கு யானி வச்சா எட்டுமா? அவருடைய வரலாறு என்ன? அவர் எத்தனை ஏழைகளுக்கு உதவினார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவராக இருக்கின்றவர்கள் கூட அவருடைய உதவியை பெற்றவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார். அன்றைக்கு கடுமையான பண நெருக்கடியில் எங்கள் தங்கம் என்ற படத்தை நடித்து கொடுத்து வலு சேர்த்தவர் எம்ஜிஆர் அல்லவா? நான் கேட்கிறேன், ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் எந்த மக்களுக்காக, எந்த மாணவனுக்காக, எந்த ரிக்ஷாக்காரர்களுக்காக, எந்த தொழிலாளிக்காக ஏதாவது செய்திருக்கின்றீர்களா? தமிழ்நாட்டில் என்ன செய்திருக்கீங்க? எதை வைத்து நீங்கள் மக்களை நம்புகின்றீர்கள்? பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கீங்களா? பெண்களுக்கு உதவி செய்தாங்கன்னு சொன்னா வேற தப்பா எடுத்துக்கிட கூடாது. நான் திருசாவை சொல்றேன்னு யாராவது தப்பா எடுத்துக்கிடாதீங்க. எந்த பெண்களுக்காக உதவி செய்திருக்காரா? என்னுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன உதவிகள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு செய்திருக்கின்றார். எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்னென்னலாம் செய்திருக்கின்றார்கள். நீ ஒரு பிட்டு செய்யாம சினிமாவில் ஒரு ஆட்டத்தை போட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்து இப்படி சொல்றான் பாருங்க. 5 நிமிஷம் பேசினா கொத்து பரோட்டா பண்ணிட்டாராம்.
அட பாவி, நீ போய் எங்க தலைவர் அப்படி சொல்ற. இன்னைக்கு என்ன சொல்றான்னு தெரியுமா? குதிரை பேரம், குதிரை பேரம், குதிரை பேரம். இன்னைக்கு என்ன பண்ணார் தெரியுமா? அதிமுக இருந்து 23 சட்டமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு அவங்களுக்கு சால்வெல்லாம் போட்டு, நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் ராஜினாமா செய்துட்டு எங்கிட்ட சேர்ந்துருங்க, நான் உங்களை ஜெயிக்க வச்சிடுறேன், உங்களுக்கு பணத்தை வாங்கினுங்கன்னு சொல்ற குதிரை பேரம் நாங்களா பண்றோம்? திமுகவா பண்ணுது?